ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சைல்டு கோர்ட்டுக்கு போயிட்டு விட்னஸ் டெஸ்டிமோனி கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை அந்த மர்டரை பார்த்துச்சு அப்படின்னா, ஒரு குழந்தையுடைய விட்னஸ் டெஸ்டிமோனியை கோர்ட்டு ஏற்றுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்மளுடைய லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய சாக்ஷ்ய அதினம் 2023 இதில் செக்ஷன் 124, அதே இதில் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 118 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதாவது அந்த ஜட்ஜ் அப்படி இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அது புரியுது, அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுது. லைக் உன்னுடைய நேம் என்ன, உன் அப்பாவோட நேம் என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது அவங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியதுக்கு விட்னஸ் டெஸ்டிமோனின்னு எடுத்து அந்த கேஸுக்கு ஃபேவராக நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு தான் February 24, 2025 ஒரு கேஸ் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பல்வீர் சிங். இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய அம்மா, அதாவது ஒரு அப்பா அவங்களுடைய ஒய்ஃபை இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா கழுத்தை நெரிச்சு அவங்களுடைய காலில் வச்சு அந்த கழுத்தை ப்ரெஸ் பண்ணி அந்த அம்மா அந்த குழந்தையோட கண் முன்னாடியே கொலை பண்ணுறாங்க. அந்த பொண்ணுடைய ஏஜ் 7 to 8 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு ரொம்ப நிதானமாக மேஜிஸ்ட்ரேட் கேட்கக்கூடிய கேள்விக்கு ரொம்ப நிதானமாக சொல்கிறாங்க. என்னோட அப்பா என்னை அம்மாவை பிடிச்சி ஃப்ளோரில் பிடிச்சி தள்ளி அப்புறமா அந்த காலை வச்சு அழுத்தினதில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உள்ள விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா, அவங்க எந்த ஒரு கோர்ட்லேயும் அந்த மர்டர் நடந்ததை பார்த்தாங்கன்னா சாட்சி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 118 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதே இதில் 2023 நியூ ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க, பாரதிய சாக்ஷ்ய அதினம். இதில் செக்ஷன் 124 அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ February 24, 2025 ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பல்வீர் சிங் கேஸ்லையுமே அதுதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் மினிமம் ஏஜ்னு கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சாலே போதும். ஸோ அந்த சைல்டு விட்னஸ் டெஸ்டிமோனியை கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கும். இதில் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. Thank you so much.